أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இந்த புனிதமிக்க மஜ்லிஸை ஆரம்பம் செய்கின்றோம். அருமையான சகோதரர்களே, இந்த பாக்கியம் நிறைந்த இந்த மஜ்லிஸை பற்றி என்னை விட ஆழமாக உங்களுக்கு தெரியும். காரணம் என்ன? பெருமைக்குரியவன் அல்லாஹ். ஆனால் இந்த ஊரிலேயே 7 வருஷம் ஜாவியாவில் ஓதி, ஒரே மதரசாவில் ஓதி, இங்கேயே 8 வருஷம் பணி செய்ததுனால கல்விகள் நிறைந்த ஊர் மட்டுமல்ல, கல்விகளை இந்த தமிழ்நாட்டிலேயே அல்லாஹ் பெரியவன், நான் மோசதிக்கான்னு சொல்லலை, அதிகமாக விளங்கிய மக்களாக நாம் இருக்கிறோம். அதனால இங்கே புதிய செய்தியை நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அதாவது அரபியிலே சொல்வார்கள் முதாக்கரா, அது ததுக்கீர், அதாவது ஞாபகப்படுத்துறது தான், ஒருவருக்கு ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டிதான் இந்த மாதாந்திர சிறப்பு பயானில நான் கலந்து கொண்டு இருக்கிறோம். நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட உரையிலே சொல்லி காட்டுகிறார்கள். இந்த மார்க்க சபையை பற்றி, இந்த மஜ்லிஸை பற்றி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி பேசும்பொழுது என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஹதீஸினுடைய ஒரு கடைசி துண்டு இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி, புகார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொண்டு வருகிறார்கள். லா யஷ்கா பிஹிம் ஜலீசுஹும், இந்த சபையில இருக்கக்கூடிய ஒருவர் கூடும் துர்பாக்கியமானவர் ஆக மாட்டார் என்று உண்மையை சத்தியத்தை பேசக்கூடிய உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை பற்றி பாராட்டி மன்னரைக்கு சென்றிருக்கிறார்கள். அதனால இது மகத்தான சபை, நமக்கு நன்மைகள் நிறைந்திருக்கக்கூடிய சபை. வேற ஒரு நோக்கத்துக்காக நீ வந்திருந்தாலும் கூடும் அவருக்கும் நன்மை உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டிய சபையிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, எனக்கு தரப்பட்ட தலைப்பு அந்நஜாத்து யௌமல் கியாமா, அதாவது மாமரை கூறும் மறுமை வெற்றியாளர்கள் என்ற ஒரு மகத்தான தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இதுதான் இஸ்லாத்தினுடைய அகீதா, இதுதான் ஃபண்டமெண்டல். இது இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையிலே நிச்சயமாக கைசேதம், அந்த கைசேதத்தை ஒரு காலம் ஈடுகட்டவே முடியாது. உலகத்திலே என்ன வந்தாலும் சரிதான், நோய் வந்தாலும் சரிதான், துன்பங்கள் வந்தாலும் சரிதான், துயரங்கள் வந்தாலும் சரிதான், கஷ்டங்கள் வந்தாலும் சரிதான், கவலைகள் வந்தாலும் சரிதான், ஈடுகட்ட முடியும். அல்லாஹ் நாடினால் ஈடுகட்ட முடியாத ஒன்று இருக்குன்னு சொன்னால் மறுமையுடைய நஷ்டம்தான் கொடிய நஷ்டம். அதை யாராலும் ஈடுகட்ட முடியாது.
அதற்காக வேண்டி இப்பொழுதே நாம் தயாராகுவதற்கு தான் இந்த சபை நமக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது. அருமைக்குரிய சகோதரர்களே, மறுமை இருக்கிறது மிக பிரம்மாண்டமானது, மிக கண்ணியமானது, முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை பற்றி ஒவ்வொரு நாளும் நித்தம் நிமிடம் நாம் சிந்திப்பது இருக்கிறது நம் மீது கடமையா இருக்கு என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மறுமையுடைய வெற்றிக்காக வேண்டி நாம் எப்படி சிந்திக்க வேண்டும், அதற்காக வேண்டி என்ன முயற்சி செய்ய வேண்டும், அந்த வெற்றியை அடைவதற்காக வேண்டி என்னென்ன பாடுபட வேண்டும், அதற்காக வேண்டி என்னென்ன விளக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதனுடைய காரண காரியங்கள்லாம் அறிய வேண்டும் என்று இமாம்கள் அகீதாவிலே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். என்று சொன்னால் பேராசை, உலகத்தினுடைய பேராசை யாரையும் விடுவதில்லை. சொத்து குவிந்து கொண்டே இருக்கும், ஆனால் பரம்பரையாக உட்கார்ந்து சாப்பிடலாம், பேரன் பூட்டி அப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் அனைத்து சொத்தையுமே இவரே சம்பாதித்து இருப்பார், ஆனால் இவரே போட்டுவிட்டு செல்வார் என்பது உலகத்திலே நிதர்சனமாக பார்க்கிறோம். அருமைக்குரியவர்களே, இந்த மறுமை தான் நமக்கு கை கொடுக்கும். அதனாலே அதுல தான் பேராசை கொள்ள வேண்டும். இவ்வுலக துனியாவுடைய மோகத்திலே, துனியாவுடைய பொருளிலே, துனியாவுடைய ஆசா பாசங்களிலே எப்படி பேராசை கொள்கிறீர்களோ அதை விட 100 மடங்கு மறுமையுடைய அந்த தேட்டத்தின் மீதும் வெற்றியின் மீதும் அந்த நஜாத்தின் மீதும் அதிலே தான் நாம் ஃபாஸ் ஆக வேண்டும். சொல்றோம். அதாவது நம்ம காயல் பண்ணத்தை பொறுத்தவரை அரபி வார்த்தை நிறைய தெரியும் மக்களுக்கு, வேற ஊரை வித்தியாசம் பண்ணும்போது தெரியும். ஃபாஸ் ஆகிட்டான் சொல்லுங்க, அது அரபி வார்த்தை, அது குர்ஆனுடைய வார்த்தை. லிதகூன மினல் ஃபாயிஸீன், மறுமையிலே வெற்றியாளர் ஆக வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. வானின்னாரி முஹ்ஸஹீன், நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டவர்களாக நம்முடைய ஒவ்வொருவரும் இந்த சபையில் இருக்கக்கூடியவர்களும் அல்லாஹ் ஆக்கியருள வேண்டும் என்று துவா செய்த வண்ணமாக நான் கேட்கிறேன். காரணம் என்ன? எம்முடைய அமலாலோ எம்முடைய செயலாலோ சொர்க்கம் போக முடியாது. அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும். சொர்க்கத்திலே நுழைவதா இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும், அல்லாஹ்வுடைய கருணை வேண்டும், அவனுடைய சங்கையான திருமுகத்தை பார்க்க வேண்டும் என்று குர்ஆனும் சுன்னாவும் சொல்லி காட்டுவதை உங்களுக்கு சாராக சொல்லி காட்டுகிறேன். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் ஒரு இடத்துல பேசுகிறான், ஃபமன் ஸுஹ்ஸிய அனின் நார், யார் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டார்களோ, உதுகிலல் ஜன்னah, சொர்க்கத்திலே நுழைக்கப்பட்டாரோ, ஃபகத் ஃபாஸ், அவர்தான் வெற்றி பெற்றார் என்று அல்லாஹ் தீர்ப்பு வழங்குகிறான். சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு மகத்தான வெற்றியை தர வேண்டும் சொன்னால், நான் என்னுடைய உரையிலே சொல்வேன், அமலே மட்டும் சொர்க்கத்துக்கு நமக்கு ஈடாகாது. அல்லாஹ் நம் மீது பாசம் பொழிவது மாதிரி, அல்லாஹ் நம் மீது கருணை காட்டுவது மாதிரி, அல்லாஹ் நம் மீது அன்பு பொழிவது மாதிரி நடந்தால் நிச்சயமாக உயர்ந்த சொர்க்கம், மறுமையுடைய வெற்றி நமக்குத்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் ஒற்றை வரியிலே சொல்லி காட்டுகிறான். ஓதுகிலல் ஜன்னத்தை, சொர்க்கத்திலே நுழைவிக்கப்பட்டாரோ, ஃபமன் ஸுஹ்ஸிய அனின் நார், நரகத்தை விட்டு எவர் தூரமாக்கப்பட்டாரோ, ஃபகத் ஃபாஸ், அவர்தான் வெற்றி பெற்றார் என்று அல்லாஹ் முடிக்கும் பொழுது சொல்லி காட்டுவான். ஒமல் ஹயாத்து துன்யா, மனிதர்களே இந்த துன்யா இருக்கிறதே மத்தா, அற்ப உலகம், சொற்ப உலகம். நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு முன்னால் நான் இல்லாமல் போய்விடுவேன். அல் குரூர், உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறேன் என்று வல்ல ரஹ்மான் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். பாசத்துக்குரிய சகோதரர்களே, தர்ஜுமாவை எடுத்து பாருங்கள். குர்ஆன் ஓதுவதிலே நன்மை இருக்கிறது, மாற்று கருத்தே இல்லை, இருவேறு கருத்தே இல்லை. ஆனால் குர்ஆனுடைய வாழ்க்கை வரம் சொன்னால் அன்றாடம் தர்ஜுமா பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா ஆலிம்கள் இருக்காங்கல்ல, அரபி தான் படிச்சிருக்கோம், ஆனா குர்ஆன் நம்மளை அப்போது அரபி வார்த்தை, குர்ஆனுடைய வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. அதனால ஆலிம்கள் கூட சில நேரத்தில் தடுமாறக்கூடிய சூழ்நிலையா இருக்கும். அதனால அடிக்கடி தர்ஜுமாவை பார்த்து குர்ஆனோட பேசிக்கொண்டு, அல்லாஹ்வோட பேசிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பதுதான் மறுமையுடைய லட்சியமா இருக்கிறது. அருமைக்குரியவர்களே, அல் ஃபௌசு பில் ஜன்னா, சொர்க்கத்திலே வெற்றி கிடைப்பிருக்கிறது, மகத்தான வெற்றி என்று மாமனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அடிக்கடி உரையாற்றினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கூப்பிட்டு அனைத்து சபைகளிலையும் அதாவது சொர்க்கத்தை பற்றி, மறுமையை பற்றி தூண்டிக்கொண்டே இருப்பார்கள், உணர்த்தி கொண்டே இருப்பார்கள். லிபலூகுல் ஜன்னா, நோக்கம் என்ன? சொர்க்கத்தை அடைய வேண்டும். அருமைக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமாக பார்க்கப்படுகிறது. பெருமானார் சொன்னார்கள், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா மக்களை அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஸிலாத்தல்லாஹ் அல் காலியா, உலகத்திலே எவ்வளவு பொருளுக்கு ஆசைப்படுகிறோம், மிகப்பெரிய பொக்கிஷத்திற்கு மனிதன் ஆசைப்படுகிறான், வைரம் வைடூரியம் தங்கம் போன்று ஆசைப்படுகிறான். மிக உயர்ந்த ஒரு பொருள் அல்லாஹ்ட்ட இருக்குன்னு சொன்னால், விலை மதிக்க முடியாத உயர்ந்த பொருள் இருக்குன்னு சொன்னா அல் காலியா என்று சொன்னால் உச்சக்கட்டத்தில் இருக்கிற
இந்தல்லாஹ், அல்லாஹ் இடத்துல இருக்குன்னு சொன்னா, அலா மக்களை அறிந்து கொள்ளுங்கள், இன்ன சிலாத் அல்லாஹ், அல்லாஹ் இடத்துல மதிக்க முடியாத மிகப்பெரிய மகத்துவமான கண்ணியமான பொருள் இருக்குன்னு சொன்னா அல் ஜன்னா, சொர்க்கம்தான் என்று உயிரினும் மேலான கண்மணி முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றினார்கள். எனவே அருமைக்குரியவர்களே, அந்த சொர்க்கத்தை பெறுவதற்காக வேண்டி ஆதரவு வைக்கணும். தமன்னி உலகத்துல 24 மணி நேரம் என் சொத்துக்காக வேண்டி, என் சுகத்துக்காக வேண்டி, எனக்காக வேண்டி, என் மனைவிக்காக வேண்டி, என் மக்களுக்காக வேண்டி கவலைப்படக்கூடிய நாம் எங்கே போக போகிறோம் என்பதற்காக வேண்டி தமன்னி முதலாக ஆசை வைக்க வேண்டும். இரண்டாவது அல் அமலு ஸாலிஹ், நல்லமல் செய்ய வேண்டும். அதற்கடுத்து வலி இதிஹாத், அது நல்லமலுக்காக வேண்டி பயங்கரமாக ஷைத்தானோடு போராட வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன். யார் நம்முடைய நல்லமலோடு போராடுகிறார்களோ, வல்லதீன ஜாஹது ஃபீனா, நம்முடைய விஷயத்திலே இபாதத் விஷயத்திலே யார் ஜிஹாத் செய்கிறார்களோ, லனஹ்தியன்னஹும் சுபலனா, நிச்சயமாக நாமே நேர்வழி காட்டுவோம், அவர்களை சொர்க்கத்திலே நுழைப்பது எம் மீது கடமையாக இருக்கிறது. நம் ரப்பு சொல்லி காட்டுகிறான், வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன். அல்லாஹ் யாரோடு இருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் நன்மை செய்யக்கூடியவர் இருக்கான். அப்ப அல்லாஹ் நம்மளோட இருக்கிறானா சிந்திங்க. இபாதத்து விஷயத்துல இங்க ஜிஹாதை பத்தி சொல்லல. முஜாஹிது என்று சொன்னால் அல்லாஹ்வை வழிபடுவதிலே, அல்லாஹ்வை வணங்குவதிலே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதிலே, தக்வாவிலே, இன்னும் சொல்ல போனால் அமலே சாலிஹிலே, நல்லடியாரா இருப்பதிலே யார் போராடுகிறாரோ, ஷைத்தானோடு போராடுகிறாரோ, நல்லமல்ல ஈடுபடுகிறாரோ, அவருக்குத்தான் அல்லாஹ் நேர்வழியை காட்டுவான் திட்டமாக, அவருக்குத்தான் நேரான பாதையை செலுத்துவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எப்பொழுது நேரான பாதை கிடைத்து விடுதோ நிச்சயமாக நல்ல சொர்க்கம், மறுமையுடைய வெற்றி நமக்கு இருக்கிறது. சகோதரர்களே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ். இதே ஹதீஸை ரமதானில் பல 100 தடவை கேள்விப்பட்டிருக்கோம். நாமளும் ரமதானில் இதை சொல்லியிருக்கோம். அருமைக்குரியவர்களே, அமலை வைத்து ஒரு காலமும் சொர்க்கம் நுழைய முடியாது என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. நீங்க தலகையில நின்று அமல் செய்தாலும் சரிதான், சதாகாலமும் நின்று அமல் செய்தாலும் சரிதான், நம்முடைய உம்மா வயிற்றிலிருந்து பிறந்து நம்மளை பெற்றெடுத்திலிருந்து மரணிக்கும் வரை அமல் செய்தாலும் கூட அமலை வைத்து மட்டும் சொர்க்கம் நுழைய முடியாது என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. பெருமானாரும் சொல்லி காட்டுவார், லா யதுகுலு அஹதுன் இல்லா பிரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் காரணமாகத்தான் சொர்க்கத்தில் நுழைய முடியும் என்பதை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னார்கள், லன் யதுகுலல் ஜன்னத அஹதுன், எவரும் யாரும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது, அமலுஹு, அவருடைய அமலை வச்சு. தஹஜ்ஜத் தொழுகிறார், வித்திர தொழுவிடல, ஃபஜ்ர ஜமாத்தோடு தொழுகிறார், 5 நேரம் தொழுகிறார், ஜக்காத் முறையாக கொடுக்கிறார், சதகாவை அதிகமாக செய்கிறார், உம்ரா செய்கிறார், ஹஜ்ஜி செய்கிறார், எல்லாம் ரமதானுடைய நோன்பை நோக்கிறார், எல்லா அமல்களையும் சரியா இருக்கிறார். அந்த அமலை மட்டும் வைத்து சொர்க்கத்தில் நுழைய முடியாது. ஏன்னா சொர்க்கத்தை வாங்குவதற்கு அந்த அமல் ஈடாகாது சகோதரர்களே. ஆனால் நபிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்தக்கூடிய நேரத்தில் கூடியிருந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், காலு வலா அன்த யா ரசூலல்லாஹ், அமலை வைத்து சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னா நீங்களுமா அப்படின்னு அட்டாக் பண்ற மாதிரி, எதிர்கேள்வி கேட்கிற மாதிரி கேட்டாங்க. நீங்கள் எவ்வளவு அமல் செய்றீங்க, உங்க அமலை வைத்தும் சொர்க்கத்துக்கு போக முடியாதா? காலு கடுக்க நின்று வணங்கியவர்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்திலே கண்ணீர் வடித்து கீழே ஆறாக ஓடியதாக ஹதீஸ் ஷரீஃப் சொல்லி காட்டுகிறது. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தும் கூட அல்லாஹ்வுக்கு ஷுக்ர், நன்றி உள்ளவனை அடியானாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி எம்மை விடலாம் இபாதத்திலே மூழ்கியவர்கள், அவர்களும் ரசூலுல்லாஹும் அமலை வைத்து சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது என்பதை பெருமானார் சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்றாங்க. கால வலான, நானும் அமலை வச்சு சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது. இல்லாஹ் தகம்மதனி அல்லாஹ் பிரஹ்மினு பிரஹ்மதி, அல்லாஹ் என்னை அருளால் சூழ்ந்து கொண்டாலே தவிர, அவனுடைய சங்கையான திருமுகத்தாலே, அவனுடைய கண்ணியமான அருளாலே என்னை சூழ்ந்து கொண்டாலே தவிர அப்பொழுதுதான் சொர்க்கத்தில் நுழைய முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்காங்க. இதை சொன்னா எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய, அதாவது இன்னும் சொல்ல போனால் குர்ஆன் சுன்னாவுக்கு எதிரான கருத்தில் இருக்கக்கூடிய உலமாக்கள்
அது நம்ம ஊர்லேயும் இருப்பாங்க, எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க. இது கண்ணியத்துக்காண்டி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பணிவுக்காண்டி சொன்னாங்க. அதை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிருக்கணும். நானும் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அமலை வைத்து போக முடியாது, நீங்களும் போக முடியாது. வலமு மக்களை அறிந்து கொள்ளுங்கள், அன்ன அஹப்பல் அமலி இலல்லாஹி தஆலா அதுவமுஹா. எப்போ நீங்க அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைக்கும் தெரியுமா? அமல்களை அதிகமா தொடர்ச்சியா செய்து கொண்டே இருக்கணும். ஒயின் கல்ல, அது ரொம்ப கம்மியா இருந்தாலும் சரிதான். வித்திர ஒரு ரக்காத்தான் தொழுவ முடிகிறது, அப்படி தொடர்ச்சியா செய்து கொண்டே இருக்கணும். எந்த அமலையும் விடக்கூடாது என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செஞ்சாங்க. அப்பொழுது அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய பாசமும் கிடைக்கும் என்ற செய்தியை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தி பல்வேறு ஹதீஸின் மூலமாக பார்க்கிறோம். ஆனா ஹதீஸ் இப்படி சொல்லுது, வசனங்கள் எடுத்து பார்த்தா உங்களுக்கு லேசா முரணாகிற மாதிரி தெரியும். இப்ப கேள்வி பதில் வைக்க முடியாது, இஷா ஜமாத்து வந்துடும். ஆனா அமலை வைத்து சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது. அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய கருணையும் அவனுடைய கருணை சூழ்ந்து கொண்டால்தான் சொர்க்கத்துக்கு நுழைய முடியும் என்ற ஹதீஸ் சொன்னாலும் கூட ஆயத்துகள் உங்களுக்கு முரணு மாதிரி தெரியும். சில வசனங்கள் சொல்லி காட்டுகிறது. ஆனால் அங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அமலை கொண்டு சொர்க்கத்தை வாங்குற அளவுக்கு அது தகுதி அல்ல. ஏன்னு சொன்னா சொர்க்கம் மிக பிரம்மாண்டமானது, அமல் கம்மியா இருக்கிறது என்று உலமாக்கள், இமாம் இப்னு கஸீர் போன்றவர்கள், தஃப்சீர் தபரி போன்றவர்கள், இமாம் குர்துபி போன்றவர்கள் எல்லா தஃப்சீருடைய உரையிலையும் பார்க்கலாம். சிலவங்களுக்கு தஃப்சீருடைய இதுன்னு சொன்னால் அலர்ஜியா இருக்கும். அவங்க தான் நமக்கு அரபியிலே பாண்டித்துவம் பெற்றவர்கள், முன்மாதிரியா இருந்தவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி சென்ற அந்த தாபியங்கள் தபா தாபியங்களா இருக்காங்க. அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், சொர்க்கத்தில் யார் நுழைவார் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் திருமறையில சொல்வான், ஒத்தில்கல் ஜன்னா, அந்த சொர்க்கம் இருக்கிறதே அல்லதி, அது எப்படிப்பட்டவர்களுக்கு இருக்குன்னு சொன்னால் ஊரிஸ்முஹா, வாரிஸ்காரர்கள் ஆகுவார்கள், அனந்தரக்காரர்கள் ஆகுவார்கள். பிமா குந்தும் தஅமலூன், நல்ல அமல் செய்ததற்கான அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கான். அப்போ இந்த வசனமும் ஹதீஸும் மோதிரமாக தெரியும்னு சொன்னால் அல்லாஹ் இடத்துல அமல் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்குமா? இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஆள் வேலை பார்க்கிறாரு, ரொம்ப வேலை பார்க்கிறாரு, அவர்கள் மீது பாசமும் பற்று வரும், நீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக அவர் மீது இருப்பீர்கள். காரணம் என்ன? அவர் உங்களுக்கு தகுந்தவாறு நடக்கிறாரு. நம்ம எப்பொழுது ரப்புக்காக வேண்டி ஆயிடுவோமோ ரப்பு நமக்காக வேண்டி ஆயிடுவான் என்று ஹதீஸ் குதுஸிலே பார்க்கிறோம். இந்த ஹதீஸும் இந்த வசனமும் மோதுவதில்லை என்பதை இமாம் இப்னு கஸீர் படம் பிடித்து காட்டுவார். இன்னும் ஆதாரமான ஒரு செய்தியை கொண்டு ஜாயின் பண்ணுகிறார். அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால்தான்பா சொர்க்கத்துக்கு நுழைய முடியும் என்பதை அல்லாஹ்வே பேசுகிறான் குர்ஆன்ல. இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீபு மினல் முஹ்ஸினீன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தான் யாரின் மீது நெருக்கமா இருக்கும்? நல்லவர்கள் மீது என்ற செய்தியையும் இமாம் இப்னு கஸீர் தன்னுடைய தஃப்சீரில் கொண்டு வருகிறார். அமலை வைத்து சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது என்பதற்கு பல்வேறு காரணம் இமாம் இப்னு கஸீர் சொல்லி காட்டுவார். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ், மக்தப் தீனியாத் வகுப்பில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஹதீஸ், ஆமார் உம்மதி, என்னுடைய சமுதாயத்தினுடைய ஆய்வில் மாபைன சித்தீன வசபீன், 60க்கும் 70க்கும் மத்தியில். நம்ம ஊர்லேயே சொல்லுவாங்க, நம்ம ஊர்னா கால்மட சொன்னேன், மீட்ரு அதிகமாக தான் போய் கொண்டு இருக்கிறது, அல்லாஹ் அருளை தான் புரிஞ்சிருக்கான் என்று முன்னோர்கள் சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே நமக்கு ஆயுள் எப்படி தரப்பட்டிருக்குன்னு சொன்னா மாபைன சித்தீன வசபீன், 60க்கும் 70க்கும் மத்தியில் தர. இந்த 60க்கும் 70க்கும் மத்தியில் வைத்து சொர்க்கத்தை வாங்க முடியாது சகோதரர்களே. அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கருணை இருக்கணும். கருணை எப்படி வரும்? அவன் எப்படி நடக்க சொல்கிறானோ, அவன் எப்படி வாழ சொல்கிறானோ, எப்படி குர்ஆன் பேசுகிறதோ, எப்படி சுன்னா பேசுகிறதோ அதன் பிறகு வாழ்ந்தார். சகோதரர்களே, இங்க தலைப்பு போடப்பட்டது மாமரை கூறும் வெற்றியாளர் என்று சொல்லப்பட்டது. வஹி 2 இருக்கிறது, குர்ஆனும் வஹி, ஹதீஸும் வஹி. அதில் குர்ஆன்ல இருந்து ஆதாரம் சொல்லலாம். ஒமா எந்திகு அனில் ஹவா, நபி அவர்கள் மன இச்சையா எதுவும் பேச மாட்டார்கள். இன் ஹுவ இல்லா வஹி யூஹா, வஹியைத்தான் பேசுவார்கள். அந்த அடிப்படையில் குர்ஆனும் வஹி ஹதீஸும் வஹி என்பதைத்தான் மார்க்க வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். எப்படிப்பட்ட சொர்க்கத்துக்காக நம்ம ஆசைப்பட வேண்டும், எப்படிப்பட்ட மறுமைக்காக வேண்டி ஆசைப்பட வேண்டும். நீங்க பார்க்கலாம், தமிழ்ல இருக்கிறது, சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது, அந்த முஸ்லிம் தமிழ்ல ஆக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஹதீஸ், பெரிய ஹதீஸ்ல வருகிறது. அதனுடைய துண்டு என்ன தெரியுமா? அது எப்படிப்பட்ட வெற்றி, உலகத்தினுடைய வாழ்க்கை மாதிரி இல்லை, நாளை மறுமையில சொர்க்கத்துக்கு போய்விட்டால் ஃபலா தஸ்கமு அபதா, ஒரு காலமும் நோயே இருக்காது. இன்னைக்கு பாக்கெட்ல உணவுக்கு முன்னாலும் சரி உணவுக்கு பின்னாலும் சரி மாத்திரையோடு அலையிறோம். நான் பேசி கொண்டிருக்கும் கூட ப்ரெஷர், ஹை ப்ரெஷர். மாத்திரை இல்லாமல் வாழ முடியாது.
அப்படியே சில நாள் விட்டவர்கள் அட்டாக்கில் போகிறார்கள் என்ற செய்தியை நாம் அன்றாட பார்க்கிறோம். ஆனா அந்த சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம்னு சொன்னால் ஃபலா தஸ்கமு அபதா, ஒரு காலமும் நோயே வராது. அதற்கு ஆசைப்பட வேண்டுமா, ஆசைப்படக்கூடாதா? நோய் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி நாம் சுகாதாரத்தை பேணுகிறோம், சுத்தமான தண்ணீரை குடிக்கிறோம், சுத்தமான உணவை நம்ம என்ன செய்யறோம், மேற்கொள்கிறோம். ஆனால் மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவனத்திலே நமக்கு எப்படி வைத்திருக்கான்னு சொன்னால் நோயே வராது. ஃபலா தமூது அபதா, ஒரு காலமும் மரணிக்கவே மாட்டார் சொர்க்கத்துக்கு போனவர். அதுபோல அதாவது அல்லாஹ் நரகத்தை பத்தி சொல்லும்போது சுமலாயமூத்து ஃபியா வலா யஹ்யா, வாழவும் மாட்டான், சாவும் மாட்டான், அதாப் இருக்குன்னு சொல்றது. இங்கே மறுமையுடைய வெற்றி ஃபலா தஹ்ருமு அபதா, ஒரு காலம் வயோதிகரா ஆகவே மாட்டார், ஒரு காலம் அவருக்கு கஷ்டமே வராது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இமாம் முஸ்லிம் கொண்டு வருகிறார். சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். சொத்தை சேர்ப்பது குற்றம் அல்ல, பணத்தை தேடுவது குற்றம் அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சுத்த பத்தி சொல்லும்போது ஹைர் என்று சொல்லி காட்டினான், நலவு என்று சொல்லி காட்டினான். அல்லாஹ் பொருளாதாரத்தை பேசும்போது ஃபضل, சிறப்பு என்று சொல்கிறான். வபத்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள் என்று சொல்கிறான். அதனால் பணக்காரா இருப்பதனால குற்றம் அல்ல. லா பாஸ பில் கினா, பணக்காரா இருப்பதனால குற்றம் அல்ல. லிமன் இத்தகில்லாஹ் அஸ்ஸ வஜல், அல்லாஹ் பயந்தவராக பணக்காரா இருக்கணும், இவ்வளவுதான். அதனால செல்வத்தை தேடக்கூடாது அல்ல. இங்க என்ன விஷயம் சொன்னா, துன்யாவுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமைக்கும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஹதீஸை திரும்ப ஞாபகப்படுத்தினேன். கடலில ஒரு மனிதர் விரலை முக்குறார், அதுல தண்ணீர் விரல்ல எவ்வளவு இருக்கும், அதான் துன்யாவுடைய அருள்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப மறுமையுடைய அருளை கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஆசையும் நம்முடைய தேட்டமும் நம்முடைய ஹவாவும் மறுமைக்காக வேண்டி இருக்க வேண்டும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மகாரிஹி, சொர்க்கம் கிடைக்கணும்னு சொன்னா கஷ்டங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஹுஃபத்தில் ஜன்னத்து, சொர்க்கம் சூழப்பட்டிருக்கிறது, பில் மகாரிஹி, வெறுக்கத்தக்க காரியங்கள். அப்படின்னா வெறுக்கத்தக்க காரியம்னா ஃபஜ்ர் தொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கும், தஹஜ்ஜத் தொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கும், இபாதத்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு சொர்க்கம் நிரப்பப்பட்டிருக்கிறது. தாயிமன் ஃபீ தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் நீடித்து இருந்தால் அந்த சொர்க்கம் கிடைக்கும். அப்படி இருக்க விட மாட்டான் ஷைத்தான். 2 ரக்காத்து ஃபஜ்ர், அது அதாவது அதுல 2 ரக்காத்தா 3 ரக்காத்தா, அது தனியா தொழுகக்கூடிய நேரத்தில் 2 ரக்காத்து ஃபஜ்ர், அதாவது 2 சஜ்தா செஞ்சிட்டோமா 3 சஜ்தா செஞ்சிட்டோமா, இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மகாரி, சொர்க்கம் கஷ்டத்தை கொண்டு சூழப்பட்டிருக்குன்னு சொன்னா முசீபத்து நல்லவர்கள் மீது தான் வரும், அன்பியாக்களுக்கு தான் வரும், சாலிஹீன்களுக்கு தான் வரும், வலியுல்லாக்களுக்கு தான் வரும். அதை கொண்டு நம்ம தாங்கி கொண்டால் நிச்சயமாக மறுமை வெற்றி நமக்கு இருக்கிறது. அதே சமயத்தில் விளக்கம் எழுதுகிறார்கள், வல் காலிமீனல் கைல, கோபத்தை அடக்கணும். ஷைத்தான் வரத்தான் செய்வான் மனிதன் அடிப்படையில். அதே சமயத்தில் நமக்கு யார் அநியாயம் செய்தாரோ இவையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாது, மனிதனால பொறுத்துக்கொள்ள, வார்த்தையை நாம் பேசவும் கூட ஒழுங்கா இருக்க முடியாது. அதாவது யார் அநியாயம் செஞ்சாலும் அவரை மன்னிச்சு விடணும். நமக்கு எவன் கெடுதி செஞ்சானோ அவனுக்கு நன்மை செய்யணும். இதை கொண்டுதான் சொர்க்கம் சூழப்பட்டிருக்கு என்ற செய்தியை பெருமானார் சொன்னதற்கு ஹதீஸ்களை வல்லுநர்கள் நமக்கு சரகு தந்திருக்கிறார்கள். எனவே சொர்க்கம் கிடைக்கணும் அந்த மாதிரி காரியத்தை பண்ண வேணும். நாரு, நரகம் சூழப்பட்டிருக்க பிஷஹவாத்தி, மன இச்சையை கொண்டு மனம் போன போக்கில் அவன் வாழ்ந்து விடுகிறானோ நிச்சயமாக அவன் நவுது பில்லா, அல்லாஹ் காப்பாற்றணும், கடைசி வரைக்கும் அப்படி வாழ்ந்தா நரகத்துக்கு தான் போவான். அதாவது மன இச்சையை பிராரம் வாழ்றான், விபச்சாரத்துல மூழ்கிறான், மதுபானத்துல மூழ்கிறான், சூதாட்டத்துல மூழ்கிறான், வட்டியில மூழ்கிறான், கேலி கிண்டல்ல மூழ்கிறான், பொய் சொல்லுகிறான், கோல் சொல்லுகிறான், பித்தலாட்டம் பண்ணுகிறான். மொத்தத்துல ஒற்றே வரல சொல்லணும்னா மனம் போன போல வாழ்ந்துட்டேன்னு சொன்னா நரகம்தான் என்ன செய்யணும், வாஜிபாயிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காப்பாற்ற வேண்டும். அன்பைக்குரியவர்களே, இந்த வசனத்தினுடைய நோக்கம், தலைப்புடைய நோக்கத்துக்கு வருகிறேன். அல்லாஹ் திருமறை திருக்குர்ஆன்ல பேசும் பொழுது மறுமையுடைய வெற்றியாளர்கள் என்பதை பேசும் பொழுது அல்லாஹ் நபிமார்களை அனுப்பிய நோக்கம், இங்கே வந்து உலகத்துக்கு வந்த தாவாவுக்காக வேண்டி எல்லா நபிமார்கள் வந்தாலும் அவர்கள் வந்த நோக்கம் மகத்தான நோக்கம். எல்லா நபிமார்களுடைய பேரையும் அடுக்கிறான் இந்த வசனத்துல. இதுக்கு முன்னுள்ள வசனத்துல எல்லா நபிமார்களுடைய பேரையும் அடுக்கி கொண்டே வரான். அடுக்கிட்டு அல்லாஹ் பேசுகிறான், இன்னா அஹ்லஸ்னாஹும் பிகாலிசத்தின், இந்த நபிமார்களை நாம் பிரத்யேகமா நாம் தேர்ந்தெடுத்தோம். ஏன் தேர்ந்தெடுத்தோம், எதற்காக வேண்டி தேர்ந்தெடுத்தோம் சொன்னா, திக்ரத்தார், மர்மை உடைய வீட்டை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி இந்த நபிமார்களை உலகத்துக்கு அனுப்பினோம். எல்லா நபிமார்களும் அனுப்பினோம். அதனாலதான் இமாம்கள், தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுவார்கள், இந்த வசனத்திற்கு
மறுமையுடைய வீட்டுக்கு அழைப்பு கொடுப்பதற்காக வேண்டி நபிமார்கள் வந்தார்கள். அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டி நபிமார்கள் வந்தார்கள். ஆனால் நமக்கு நபிமார்களுக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? நபிமாருடைய கல்பில இருந்து அல்லாஹ் துன்யாவுடைய மோகத்தை, ஆசையை, அன்பை பிடுங்கிட்டான். இது ஹதீஸ் அல்ல, தஃசீருடைய விளக்கம். அப்படின்னா நீ கேட்கலாம், சில நபிமார்கள் ஆசைப்பட்டாங்களாம், கண்ட்ரோல்ல இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து உமர் ரலியல்லாஹு கேட்கறாங்க, ஏன் அல்லாஹ்வின் திருத்தூதரே இந்த மாதிரி கட்டில்ல, நாறு கட்டில படுக்கிறீங்க, பஞ்சு மெத்தை வாங்குவதற்கு நமக்கு தகுதி இருக்குன்னு சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மாலி உல துனியா, எனக்கும் துனியாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு வழிபோக்கன் எப்படி நெல்ல வந்து மரத்துல ஒதுங்கிட்டு ஓடுவானோ அது போல நான் வந்திருக்கிறேன் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நம்ம வீட்டில் அந்த சபையில் இருக்கக்கூடிய சேலஞ்சாக நம்ம பார்க்கலாம். எனக்கும் சரி, நீங்களும் சரி, என்றைக்காவது தொடர்ச்சியாக அடுப்பெரியாமல் இருந்திருக்கிறதா? கண்மணியுடைய வீட்டிலே 2 மாதங்களாக அடுப்பெரியல. ஆனால் காரணம் என்ன? துன்யாவுடைய ஆசையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீக்கியதன் காரணமாகத்தான் அவர்களுக்கு மறுமையுடைய தேட்டமாகவே இருந்தது, மறுமையுடைய ஆசையா இருந்தது. உயிர் பிரியக்கூடிய நேரத்திலையும் உயர்ந்த இரட்சகனாய் அந்த இறைவனை நான் சந்திக்க போகிறேன் என்று சந்தோஷத்துடன் மௌத்து வந்தது என்பதைத்தான் ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. உலகத்துக்கு வந்த நபிமார்கள் எல்லாமே மறுமையை பற்றி ஆசை காட்டுவதற்காக வேண்டியும், நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டியும் கண்கூடாக சொர்க்கத்தையும் நரகத்தையும் காட்டியதாக ஹதீஸ் ஷரீஃப் சொல்லி காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருந்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் திருத்தூதரே, உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய நேரத்தில் சொர்க்கத்தையும் நரகத்தையும் கண்கூடாக பார்ப்பதமா நீங்கள் உபதேசம் செய்கிறீர்கள். எங்களுக்கு அப்படி விளங்குகிறது. வீட்டுக்கு போயிட்டனா எல்லாத்தையும் மறந்துடுறோம், மோசமான காரியங்களில் ஈடுபடுகிறோம் என்ற செய்தியை பதிவு செய்தார்கள். எனவே நபிமார்கள் வந்த நோக்கம் மறுமையுடைய நஜாத்தை பெறுவதற்காக வேண்டி, ஆகிரத்துடைய வெற்றியை பெறுவதற்காக வேண்டி வந்தார்கள். இன்று பாருங்கள், யூதர்கள் சொல்கிறார்கள் மறுமையுடைய வெற்றி எங்களுக்குத்தான் என்று சொல்லி காட்டுகிறார்கள். நஸ்ராக்கள் சொல்கிறார்கள் மறுமையுடைய வெற்றி எங்களுக்குத்தான் சொல்லி காட்டுகிறார்கள். ஷியாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள் மறுமையுடைய வெற்றி எங்களுக்குத்தான் சொல்லி காட்டுகிறார்கள். குராஃபிகள் வலிமார்களை அல்லாஹ்வுடைய இடத்துக்கு கொண்டு போனவர்களும் கபர்களை வணக்கஸ்தலங்களாக ஆக்கி கொண்டரும் அதற்காக வேண்டி உலமாக்கள் தலைவர்களால் என்று பாராடக்கூடிய நரகத்தினுடைய கொல்லிக்கட்டையாக இருக்கக்கூடியவர்களும் எங்களுக்குத்தான் சொர்க்கம் இருக்கு என்று சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பல்வேறு கூட்டங்கள் காதியானிகள் எங்களுக்குத்தான் சொர்க்கம் இருக்கு என்று சொல்லி காட்டுகிறார்கள். ஹதீஸை அறிவை கொண்டுதான் விளங்குவோம் என்று சொல்லக்கூடியவர்கள் எங்களுக்குத்தான் சொர்க்கம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். நாம் என்ன விளங்க வேண்டும்? அல்லாஹ் யாரை சொர்க்கத்துக்கு தயாராக வேண்டும், எப்படி மாற வேண்டும் என்று குர்ஆனும் சுன்னாவும் போதிக்கிறதோ அவர்களாக மாற வேண்டும். என்ன சொல்லுது குர்ஆன்? வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இறையச்சமுடையவர்களுக்கு தான் இறுதி முடிவு இருக்கிறது. நாம சொல்றோம் தௌஹீதுல இருக்க என்னைக்காவது போயிடுவோன்றோம். தௌஹீது மட்டும் சொர்க்கத்துக்கு சேர்க்காது. ஆனால் தௌஹீதுல இருந்து எவ்வளவு மாறு செய்யறோம், எவ்வளவு முரண் செய்யறோம், எவ்வளவு பித்ராட்டம் பண்றோம், எவ்வளவு அசிங்கத்தனமான வேலை பண்றோம், எவ்வளவு ஹராமான பண்றோம். ஆனால் தக்வா என்பது, ஈமான் என்பது அந்த கலிமா போதிப்பதும் தேடிப்பதும் தக்வாவை தேடுகிறது. அதனால இறுதி முடிவு இறைச்சமுடையவருக்கு இருக்கு. அல்லாஹ் இது எப்பவும் பேசுறானா? எந்த வசனத்துக்கு முன்னால பேசுறானா? யாருடைய சிபாத்துகளை, தன்மைகளை சொல்றான்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டு வரும்போது இப்படி சொல்றான், தில்கத் தாருல் ஆகிரா, அந்த மறுமையுடைய வீடு யாருக்கு வெற்றியா அமையும் சொன்னா லில்லதீன, சிலர்களுக்கு. நஜ்அலுஹா தில்கத் தாருல் ஆகிரத்து, அந்த வீடு யாருக்கு வெற்றியா அமையும் சொன்னா நஜ்அலுஹா, நாம் ஆக்கியிருக்கிறோம், லில்லதீன, சிலர்களுக்கு. லா யுரீதுன உலுவா, உலகத்திலே பெருமையோ அகந்தையோ செய்யவில்லையே, வலா ஃபசாதா, ஜமாத்தை குழப்பம் பண்ணவில்லையே, வலா ஃபசாதா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குழப்பவில்லையே, அவர்களுக்கு நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்லிட்டு தான் வல்லாஹிபத்துல் முத்தகீன் நல்லா முடிக்கிறான். இங்க பெருமைனா நாம நினைக்கிற பெருமை இல்லைங்க, நாம நினைக்கிற அகந்தை மட்டும் இல்லைங்க, அந்த பெருமையும் பாவம் தான். பெருமைக்குரியவன் அல்லாஹ்னு சொல்லி காட்டுறோம். இங்கே இமாம் இப்னு கஸீர் வசனத்திற்கு விளக்கம் கொடுப்பார், இமாம் குர்துபி விளக்கம் கொடுப்பார், இமாம் பல்வேறு தஃசீர் ஜலாலைன்ல விளக்கம் கொடுக்கிறார், இது போல தபரி விளக்கம் கொடுக்கிறார். எல்லா இமாம்களும் விளக்கக்கூடிய என்ன தெரியுமா? ஹக்க சொன்னா நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? எண்டையும் பெரிய பள்ளி இருக்குடா, எண்டையும் சொத்து இருக்குது, எண்டையும் ஆலிம் இருக்கு. எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வை கனவுல கண்டன்னு சொல்லி போய் நம்ம ஊர்லயே ஹத்தீப்மார்களே ஜும்மாக்கள்லேயே பேசக்கூடிய காட்சியெல்லாம் பார்த்தோம். யாரையும் குறை சொல்றதுக்கான சொல்லலை, அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். நம்மட என்ன மாற்றாம்பட என்ன தெரியவே இல்லை.
நம்ம எப்படி இருக்க நமக்கு புரியவே இல்லை. அருமைக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நினைவுகளையும் அதாவது கனவுலையும் நினைவுலையும் பார்ப்போங்கிறோம். பார்க்க முடியுமா? அல்லாஹ் இரும்பு திரையை கொண்டு எல்லாத்தையும் மரணித்தவர்களை வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர் வெளியே வர முடியாது. நபிமார்களுக்கு சில சிறப்புகள் இருக்கிறது. மண் தீண்டு ஆறாமோ அந்த மாதிரி அந்தஸ்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து நம்ம மதிப்பு குறைச்சி விட மாட்டோம். ஆனால் இப்படி நம்புறான். ஆனால் இதற்கு அல்லாஹ் இந்த வசனத்திற்கு இமாம் இப்னு கஸீர் சொல்லும் பொழுது, தக்கப்புர் என்று சொன்னால் பெருமை என்று சொன்னால், முத்தக்கபீர் என்று சொன்னால் அனில் ஹத்தி ஃபில் அர்தி, சத்தியத்தை சொல்றோம். நீ என்னடா சொல்றது? எங்க முன்னோர்கள் சொன்னது, எங்க ஆபாக்கள் சொன்னது, அவங்க பெரிய பெரிய உலமாக்கள் இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் எம்மை வார்த்தெடுத்த என்னை வளர்த்தெடுத்த மாபெரும் அறிஞர் கூட இந்த மஸ்ஜிதிலேயே, அஸ்தக்ஃபிருல்லாஹ் நான் தவறாக பேசல, திரும்ப திரும்ப நான் மன்னிப்பு கேட்கிறேன் அல்லாஹ் இடத்துல, இந்த மஸ்ஜிதிலேயே இதை ஏகத்துவ சென்றலாக ஆக்கிய என்னுடைய ஆசான், என்னுடைய உஸ்தாத் பணிவு, உங்களுக்கெல்லாம் தெரியும் அவருடைய குணம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி தந்தாங்களோ அந்த மாதிரி இருக்கு. நான் பார்த்தேன். அதனால நீங்க வேற மாதிரி பார்த்திருந்தா அதுக்கு நான் இது இல்லை. என்னுடைய உஸ்தாத், இன்னும் சொல்ல போனால் அரபியிலே பாண்டித்துவம் பெற்றவர்கள், ஹதீஸை இரவு பகல் பாராமல் நின்று கரைச்சு குடித்தவர். அதற்கு நானே சாட்சி, அல்லாஹ் சாட்சி, நானே சாட்சி. அந்த அளவுக்கு இருந்தவர்கள். ஹிதாயத்து எங்க போயிடுச்சு கேட்டா, நானுமா ஹிதாயத்தில் தான் இருக்கேன், வாக்குவாதம் ஏன் பண்றீங்க கேட்குறாங்க. அருமைக்குரியவர்கள், நம்மளை வழிநடத்தினவங்க, நாம ஹிதாயத்து பெறுவதற்கு காரணமா இருந்தவங்க, நல்ல அரபியில பாண்டித்து பெற்றவங்க, ஹதீஸ் கலையில மிகப்பெரிய, அவங்களை கம்பேர் பண்ணும்போது நாமெல்லாம் கொசு அந்த உஸ்தாத. ஆனால் சத்தியத்தை நாம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய இடத்துல நமக்கு சொர்க்கம் இருக்கிறது. ஆனால் அந்த சத்தியத்தை மறுக்கிறார்கள், அவர்கள் தான் பெருமைக்குரியவர்கள் என்று, அவர்கள் தான் மோசமானவர்கள் என்று, அவர்கள் தான் ஃபசாது குழப்பவாதிகள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் பேசுவதாக இமாம் இப்னு கஸீர் சொல்லி காட்டுவார். அருமைக்குரியவர்களே, வல் ஆகிபத்துல் முத்தகீன் சொன்னா இறைச்சமுடையவருக்கு தான் வெற்றி இருக்குன்னு சொன்னா, கடைசி காலம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய கடமைகளை சீராக செய்து கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் நடக்க வேண்டும். அதுதான் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னைக்கும் ஹயாத்தா வாழக்கூடிய பேரறிஞர்கள் அரபு உலமாக்கள் சொல்கிறார்கள், மகத்தான வெற்றி அல்லாஹ் யாருக்கு கொடுக்குறான்னு சொன்னா, ஆகிபத்துல் முத்தகீன் துன்யாலையும் கொடுப்பானா, அப்பதான் ஆகிரத்திலையும் செல்லுமா. அதனால அல் ஃபௌஸ் வெற்றி இருக்கிறது, அல் ஆகிபத் இறுதி முடிவு இருக்கிறது, ஃபித் துன்யா வல் ஆகிரா மறுமையிலே இம்மையிலே முத்தகீன்களுக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ் வாக்குறுதியாக சொல்லி காட்டினான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், இன்னலில் முத்தகீன மஃபாஸா, இறையச்சமான்கள் மஃபாஸ் வெற்றி பெற்றுட்டார்கள். ஃபாஸ் ஆயிட்டாங்க சொல்றோம்ல, ஃபாஸ் ஆயிட்டாங்க. ஃபாஸ் ஆயிட்டாங்க சொர்க்கத்துக்கு என்ன செஞ்சாங்க? போயிட்டாங்க. ஒயின்னல் ஃபுஜ்ஜார, பாவிகள் லஃபி ஜஹீம், எங்க இருப்பாங்க? நரகத்தில் இருப்பாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் காப்பாற்றணும். நம்முடைய செயலை வைத்து நம்ம எங்க போறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். ஒன்றை சிந்திச்சுக்கங்க. நான் சொன்னேன்ல என்னுடைய உரையில, கடைசி வரைக்கும் ஹிதாயத் நம்மளோட வந்திருக்க வேண்டும். நம்மளை வழிநடத்தவர்கள் எதுல மீது கோவச்சிட்டு எங்கேயோ போயிட்டாங்க. அதாவது சொல்வார்களே, கொச்சையா சொல்வார்கள், குளத்துல கோவச்சிட்டு போன மாதிரி. அதே மாதிரி யாரின் மீதோ எவரின் மீதோ கோவச்சுக்கிட்டு சத்தியத்தை தூக்கி வீசி போயிட்டாங்க. ஆனா நம்மளுக்கு சத்தியத்தை வழியை காட்டினாங்க. அல்லாஹ் அருள் புரியட்டும், அவர்கள் ஹிதாயத் பெற வேண்டும் என்பது எம்முடைய துவாவாக மன்றாட வேண்டும். சஜ்ஜால இருந்து அருமைக்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கண்மணி சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் மீ சத்தியமா சொல்லி காட்டுகிறேன். பெருமானா சொல்றாங்க, அல்லாஹ்வை தவிர எந்த கடவுள் இல்லையே, அவன் மீது சத்தியமா சொல்கிறேன், ஒரு மனிதன் அமல் செய்வார், சொர்க்கத்தினுடைய அமலாக அமல் செய்து கொண்டிருக்கிறார், அவருக்கும் சொர்க்கத்துக்கும் ஒரு முழம் தான் இருக்குது. அந்த ஒரு முழம் தாண்டிதான் சொர்க்கத்துக்கு போயிடுவார். ஆனால் கடைசியா என்ன நடக்குது தெரியுமா? ஃபயஸ்பிகு அலைல் கிதாப், விதி முந்துகிறது. சகோதரர்களே, இங்கதான் நடக்கணும். என்னதான் ஞானம் இருந்தாலும், என்னதான் அறிவு இருந்தாலும், என்னதான் பேரறிஞராக இருந்தாலும், என்னதான் பீரங்கி பேச்சாளராக இருந்தாலும், என்னதான் அறிவு கொட்டினாலும், என்னதான் ஹதீஸ்களில முன்னேறி இருந்தாலும், என்னதான் கல்விமானா இருந்தாலும், என்னதான் குர்ஆனை படித்திருந்தாலும், என்னதான் அரபியிலே பாண்டித்துவம் பெற்றிருந்தாலும் விதி முந்திரும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் தஆலா ரெண்டு விரலுக்கு மத்தியிலே நம்முடைய கல்பை வைத்திருக்கான், அல்லாஹ் நாடினா புரட்டி போட்டுருவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால அவருக்கும் சொர்க்கத்துக்கும் போகக்கூடிய நிலைமையில ஒரு முழம் தான் இருக்குது. விதி முந்தி கடைசி காலத்துல நரகத்தினுடைய அமலாக அமல் செஞ்சு எங்க போயிறாரு? நரகத்துக்கு போயிறாருன்னு சொல்றாங்க. அதனால இருமாப்புடன் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம தௌஹீதுல இருக்கோம், நம்ம தக்வால இருக்கோம், நம்ம சாலிஹீன்களா இருக்கோம், நம்ம வலியுல்லா இருக்கோம். உலகத்துல ரெண்டு தாங்க இருக்கு.
இவங்கெல்லாம் வலி இல்லா, அந்த தர்கா வலி இல்லான்னு சொன்னா நாமெல்லாம் வலி ஷைத்தான் அர்த்தம். உலகத்துல 2 தான் இருக்குங்க. உலகத்துல இல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். தப்பா பேசிட்டேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் 2 தம்பா இருக்குது. ஆண் பெண் எப்படியோ அது போல வலியுல்லா வலியு ஷைத்தான். அவங்க எல்லாம் வலியுல்லான்னு சொன்னா நம்ம எல்லாம் வலியு ஷைத்தானா? எல்லாரும் வலியுல்லாக்கள் தான், அல்லாஹ்வுக்கு உகந்தவர்களா இருந்தால். ஆனால் இப்படி நரகத்துக்கு போயிடுறான். ஆனா ஒரு சிலவங்க பார்ப்போம், இவன் என்னைக்குப்பா திறந்து போறான், விபச்சாரம் பண்றான், சூதாட்டம் பண்றான், வட்டிக்கு வாங்குறான், மோசமான ஊத்த வார்த்தையை பேசுறான், அல்லாஹ்னா யாருன்னு தெரியல, ரசூல்னா யாருன்னு தெரியல, பள்ளிவாசல்னா யாருன்னு தெரியல, குர்ஆன்னா யாருன்னு தெரியல அப்படின்னு பேசுவோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒயின்னா அஹதக்கும் யஅமலு பிஅமலி அஹ்லின் நார். இவன் நரகத்தான் போவான்னு நினைப்போம். நம்ம நினைப்போம் நரகத்தினுடைய அமலாக அமல் செஞ்சுட்டு வருவான். ஆனா அவன் நரகத்துக்கு போறதுக்கும் அவனுக்கு மத்தியில 1 முழம் தான் இருக்கும். விதி முந்தி அவன் என்ன போயிடறான்? சொர்க்கத்துக்கு கடைசி நேரத்தில் சொர்க்கத்தினுடைய அமலாக அமல் செஞ்சு எங்க போயிடறான்? சொர்க்கத்துக்கு போயிடறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மட்டுமல்ல, சில ஜனாசா வீட்டில் சொல்லியும் காட்டினாங்க. மகத்தான சஹாபி உஸ்மான் இப்னு மதூனா, உஸ்மான் இப்னு அஃபான் கிடையாது, உஸ்மான் இப்னு மதூனா மகத்தான சஹாபி, மதீனால வாழ்ந்த சஹாபி, மிகப்பெரிய வியாதியிலே மௌத்தானார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி தியாகம் செய்தார். ரசூலுல்லாஹ்வால் பாராட்டப்பட்ட, ரசூலுல்லாஹ்வால் விசாரிக்கப்பட்ட சில விரல் விட்டு எண்ணக்கூடிய சஹாபாக்கள் உஸ்மான் இப்னு மதூனா ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்திலே இருந்தார்கள். அருமைக்குரியவர்களே, ஆனா அவங்க நோய்வாய்ப்பட்டு வஃபாத் ஆயிடுறாங்க. வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் ஜனாசாவுடைய வீட்டுக்கு கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க. போகக்கூடியதில் அங்கே ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க பேர் உம்முல் அலா. இது தமிழ்லே இருக்கு, புகாரி முஸ்லிம்ல வரும். உம்முல் அலா அவங்க சொல்றாங்க, நான் சாட்சி சொல்கிறேன், ரொம்ப இஸ்லாத்துக்காக வேண்டி பாடுபட்டு கஷ்டப்பட்டு நோய்வாய்ப்பட்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தௌஹீதுக்கான தாவா அழைத்து இப்படி மௌத்தாயிட்டாரு. அல்லாஹ் இவரை சங்கப்படுத்தினான். இவரை சங்கப்படுத்துறாரு. அல்லாஹ் யாரை சங்கப்படுத்துவான்? இவரை சங்கப்படுத்தினான் சொன்ன மாத்திரத்திலேயே கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமா இத்ரீகி, இது உனக்கு எப்படியுமா தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பெருமானாருக்கு பணிஞ்ச நிலைமையில இருப்பாங்க இல்லையா, இந்த அளவுக்கு இவங்க ரசூல்லா பாராட்டுற விட சஹாபாக்கள் பாராட்டினாங்க. என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்வார்கள். குல்துலா அதிரி, எனக்கு தெரியாது அல்லாஹ்வுடைய திருத்துவதரே. உடனே ரசூல் சொல்லி காட்டுறாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக, அமா ஹுவ ஃபகத் ஜாவுல் யகீன், அவருக்கு மரணம் வந்துட்டது. யகீன் என்று குர்ஆன்ல வர்றதும் ஹதீஸ்ல வர்றதும், யகீனா உறுதின்னு தெரியும், 100க்கு 100க்கு தான் யகீன் சொல்லுவாங்க. லல்லுன்னு சொன்னா 100க்கு 100 கம்மியா இருக்கும். ஆனா யகீன் சொன்னா உறுதியானதுக்கு தான் யகீன் சொல்லுவாங்க 100க்கு 100. அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்துற யகீனுக்கு மௌத்துக்கு பயன்படுத்துறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துறாங்க. ஏன்னா மௌத்து கண்கூடா பார்க்கறோம், நடந்து கொண்டே இருக்கு நிதர்சனமா. யாருக்காவது எவரால மௌத்தை காப்பாற்ற முடியுமா? எந்த மருத்துவராலையும் காப்பாற்ற முடியாது, பணத்தாலையும் காப்பாற்ற முடியாது, எவராலையும் காப்பாற்ற முடியாது. அதனால ரசூல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யகீன் மௌத்துக்கு சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அந்த இடத்துல சொல்றாங்க, யகீன், இவருக்கு யகீன் வந்துட்டு மரணம் வந்துடுச்சு. ஆனா நம்ம என்ன சொல்லணும்? அல்லாஹ்வே இவருக்கு நல்லதை நாடுவான்னு சொல்லணும். ஆனா நீங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் வழங்குறீங்க? இவருக்கு அல்லாஹ் சங்கைப்படுத்தினான்னு சொல்றீங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ்வி ஆணையாக, மா அதிரி, எனக்கு தெரியாது, வான ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய திருத்தூதர், மா இஃபாலு பி, என்னை அல்லாஹ் நாளை மறுமையில என்ன செய்வான், வலா பிக்கும், உங்களை என்ன செய்வான் எனக்கு தெரியாது. என் குருநாதரே எங்களை கைப்பிடிங்க, எஜமானே கைப்பிடிங்க என்று சண்டாளர்களும் பாவிகளும் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு சொல்கிறார்களே, அல்லாஹ்வுடைய பள்ளியிலே தொழுது விட்டு அதற்கு பின்னாலும் முன்னாலும் ஷிர்க் செய்கிறார்களே, அவர்கள் சிந்திக்க வேண்டும் அருமைக்குரியவர்களே. என்று சொன்னா ரப்பை ரப்பாக பார்க்க வேண்டும், ரசூலை ரசூலாக பார்க்க வேண்டும் என்பதை ரசூல் தான் கற்று தந்தாங்க. இந்த ஹதீஸை சொன்னாலும் கூட அற பிடிச்ச மாதிரி கண்ணியத்துக்காண்டு சொன்னாங்க, பணிவுக்காண்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. இல்லை பணிவு தான், அதுக்கு பிராக்கெட்டில் பணிவு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டு ரசூலா சொல்லிட்டு போயிருக்காங்க, அவளை சொன்னதெல்லாம் பணிவுண்டு. ஆனால் அந்த ரசூசலா சொன்னாங்க, நாளை மறுமையில என்ன, எப்படிப்பட்ட நபி, எல்லா நபிமார்களும் நாளை மறுமையில ஷஃபாத்துடைய நேரத்தில் கைவிடுகிறார்கள், என்னால் முடியாது என்று சொல்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீல், அவர்களே அவர்களிடத்துல போறோம், என்னால முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லா, அவர்கிட்ட போறோம், என்னால முடியாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போறோம், உலுல் அஸ்ம், என்னால முடியாதுன்னு சொல்றாங்க. அனைத்து நபிமார்களும் கைவிடக்கூடிய நேரத்தில் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் கொடுக்கிறார். அந்த நபி சொல்றாங்க, அல்லாஹ் நாளை மறுமையில என்ன செய்ய போறான்னு தெரியாது,
உங்களை என்ன செய்வான் தெரியாது. அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன உடனே அந்த உம்முல் அலா சொல்லி காட்டுறாங்க. ஹதீஸை முடிக்கும் போது ஃபவல்லாஹி அல்லாஹ்வின் ஆணையாக லா உஸக்கி அஹதம் பஅதஹு, இதற்கு பின்னால் யாரையுமே நான் உலகத்துல தூய்மையானவர் என்று சொல்லியதே இல்லை என்று சொல்ல மாட்டேன் என்று சொல்லி காட்டுறாங்க. அதனால என்ன நினைக்கணும், நான் நல்லவன் நீங்க நல்லவன், நான் எப்படினாலும் வாழ்ந்தாலும் என்ற ஏகத்துவம் இருக்கு, போயிடுவேன்னு சொன்னா போகக்கூடிய இடம் யாருக்கு தெரியும், அல்லாஹ்க்கு தான் தெரியும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் எல்லாம் நமக்கு காட்டு. சஹாபாக்களுக்கு இந்த நிலைமை. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், சய்யதுல் அவ்வலீன் நபிமார்களுடைய தலைவர், சய்யதுல் ஆகிரீன் பின்னோருக்கும் தலைவர், நாளை மறுமையில் அவர்களுடைய தட்டினால் தான் மறுமையிலே மோட்சம் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட நபியை இப்படி சொன்னார்கள் என்று சொன்னால் நாமெல்லாம் ஏமாத்திரம். மொய்தி ஆண்டவரையும் கடவுள்னு சொல்றோம், முக்கடவுள் உள்ளது, சாவுலையும் கடவுள் என்று சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. இப்படியே மாவட்டத்துக்கு கலெக்டர் இருக்க மாதிரி இப்படியே சொல்லி கொண்டே இருக்கிறோம்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய மோசம். அல்லாஹ்வே பேசுகிறானே, எப்பா ஈமான் கொண்டிருக்கீங்க, உமா யூமினு பில்லாஹ் வஹும் அக்ஸரும் முஷ்ரிகூன், ஈமான் எப்படி கொண்டிருக்கீங்க, ஷிர்க் வைத்த நிலைமையிலே. அப்புறம் சுன்னத் ஜமாத் சொல்லி அந்த ஜமாத் சொல்லி என்ன செய்யா, அல்லாஹ் டிக்ளேர் பண்றான் ஈமான் கொண்டிருக்கீங்க, கலப்படம், ஈமான்ல கலப்படம் சொல்லி காட்டுறான். அதனால அல்லாஹ் சொற்பமானவரை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். அதனால அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தான். யாருக்காக வேண்டியும், எவருக்காக வேண்டியும், துனியாவுக்காக வேண்டியும், நம்முடைய மனைமக்களுக்காக வேண்டியும், ஜமாத்துக்காக வேண்டியும் நம்ம இந்த கொள்கை விடக்கூடாது. இது அரசியல் இல்ல, திமுக அதிமுக அல்ல, இது என்னுடைய உயிர் மூச்சாக, என்னுடைய அக்கீதாவாக, என்னுடைய லட்சியமாக, என்னுடைய மன்னரை சுகமாக்க வேண்டும். அதுபோல என்னை ஜனாசாவை கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அப்படிக்கற்றவனாக ஆக வேண்டும் சொன்னால் ஆத்மார்த்தமா ரீதியான அல்லாஹ்வை அதிகமா நேசிக்கணும். அப்படினால் இந்த சொர்க்கம் கிடைக்கும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்றாங்க. சில இடத்துலலாம் சொல்லிடலாம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் கத் அஃலல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்றான். இப்படியும் சொல்லப்படுது வல்லதீன ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், எந்த மூமின் சொன்னா தங்களுடைய தொழுகையில இறைச்சத்தோடு இருந்தாங்களே. அப்படி என்னைக்காவது தொழுகை நடந்திருக்கான் பாருங்க, பாப்பா சலசலப்பு இல்லாமல் கொடுத்துருக்கோம் முடிச்சிருவோம். நம்ம வல்லதீன ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், தங்களுடைய தொழுகையில இறைச்சத்தோடு தொழுதாங்களே அவங்க வெற்றி பெற்றாங்கிறான். என்னைக்கா அப்படி தொழுகை நடந்திருக்குமான கேளுங்க, அது என்னையும் போய் நோக்கி கேட்கணும், உங்களையும் நோக்கணும். என்னங்க எல்லாம் தொழுதானே வச்சுருங்க, மகரிப்ல இறை பக்தியோட தொழுகணும். அந்த தொழுகை எப்படி இருக்குன்னு சொன்னா ரூஹானியத்தான தொழுகை இருக்கணுமா. அந்த தொழுகை எப்படி இருக்கணும்னு சொன்னா ரசூலுல்லாஹ் கஷ்டம் வந்தா நிம்மதி பெறா இருந்தா நம்ம டூர் போவோம், கடற்கரைக்கு போவோம். பிலால்ட்ட என்ன சொன்னாங்க, அரிஹனா பிஸ்ஸலா, தொழுகை கொண்டு நிம்மதியாகும், ராகத்து பெறுவோம் சொன்னாங்க. பெருமானார் சொல்லுகிறார்கள், உன்னுடைய தொழுகை கடைசி, இதுக்கு பிறகு அல்லாஹ் நமக்கு வக்தே தரமாட்டான், இதுக்கு பிறகு மையத்தை ஆயிடுவோம், அப்படி நினைச்சு ஒவ்வொரு வக்தையும் தொழுவுங்கோ அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் பார்க்கிற மாதிரி தொழுவோம். அல்லாஹ்வை நீ பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பத்தி நிறைய பேசினாங்க. அந்த மாதிரி தொழுகையா இருந்தா மறுமையுடைய மோட்சம் கிடைக்கும். அதே சமயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மறுமையில வெற்றி பெற்றவர்களை சொல்லி குர்ஆன் சொல்லும் பொழுது கத் அஃலஹ மன் தஸக்கா, யார் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டாரோ அவர் வெற்றி பெற்றார். இன்னைக்கு சொன்னா நான்லாம் ரொம்ப யோக்கியம் தான், யோக்கியன்னு சொல்றது அல்லாஹ் சொல்லணுங்க, நான்லாம் நம்ம நம்ச தொட்டு நம்ம இது பண்றோம். ஆனால் பரிசுத்தம் என்பது இங்க என்னன்னு பின்னால விளக்கம் இமாம் இப்னு கஸீர் சொல்வார். வதகஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, என்னடா இப்னு கஸீரை கூப்பிட நினைக்காதீங்க, குர்ஆனுக்கு ஆழமாக தெரிந்தவர்கள் நம்மை விட அவர்கள்தான். வதகஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, எவர் வெற்றி பெற்றான்னு சொன்னா அல்லாஹ்வை துதித்து கொண்டே இருக்கிறார், ஃபஸல்லா தொழுது கொண்டே இருக்கிறார், அவர் நிச்சயமாக மறுமையில வெற்றியை பெறுவார். ஆனா கத் அஃலஹ மன் தஸக்காக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எல்லா தஃப்சீரையும் நீங்க பிரட்டி பார்த்தா என்ன வருதுன்னு தெரியுமா? என்ன நாம நினைக்கிற மாதிரி நான் பரிசுத்தமான அர்த்தம் இல்லை. கத் அஃலஹ மன் தஸக்கா, எவன் ஷிர்க்கை விட்டு அதாவது விலகி கொண்டானோ, எவன் ஷிர்க்கை விட்டு அவன் ஒழித்து கொண்டானோ, ஷிர்க்கை விட்டு எவன் புறக்கணித்தானோ, ஷிர்க்கின் வாடையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வஜ்ஜகத்துல வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போட்டு கொண்டாடுறாங்கன்னு என்னன்னா, அந்த கபருக்கும் ஆடை எடுத்து கொடு, அந்த ஷரீஃபுக்கும் ஆடை எடுத்து கொடு வருஷத்துல, இந்த அல்லாஹுக்கும் ஆடை எடுத்து கொடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்ல வந்தாங்க அதுல புரியல. முதலாக வஜ்ஜகத்தை அறிமுகப்படுத்தியது யார் என்று குர்ஆன் சொல்லக்கூடிய நேரத்தில் அண்டல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. யார் இடத்துல? மாற்று மத நண்பர்கள் இடத்துல. ஆனா இன்னைக்கு இவங்களுக்கு சொல்லி நம்ம சமுதாயத்துக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு என்னது இருக்குது என்பதை இந்த நேரத்தில் உணர வேண்டும். ஷிர்க்கை விட்டு எவர் தூய்மை பெற்றாரோ அவர் தான் வெற்றி பெற்றார் என்பதற்கு அர்த்தம்.
இதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள் இமாம்கள். என இவர்கள் யாரை ஒப்புக்கொள்கிறார்களோ, இவர்கள் யார் எந்த இமாம்களை ஏற்றுக்கொள்கிறார், அவர்கள் தந்த விளக்கம் அதான் வெற்றி. இவர்கள் எந்த இமாமை, அதாவது கண்ணியத்துக்குரிய, அவங்க கண்ணியத்துக்குரிய மாற்று கருத்தே இல்லை, அவங்க அல்லாஹ் இடத்துல உயர்ந்தவர்கள், மாற்று கருத்தே இல்லை. 4 இமாம் அல்ல 40 இமாம் அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். ஆனா அவர்கள் சொல்கிறார்கள், மண்கால லா இலாஹ இல்லல்லாஹ் கதாஃபலாக மந்த சக்கா என்ன அர்த்தம் தெரியுமா? தன்னை பரிசுத்தப்படுத்தினான். இப்படியும் தப்சீல் இருக்கு, வியப்படைகிற மாதிரி இருக்கு, ஆச்சரியக்கூடிய தப்சீல். கதாஃபலா மந்த சக்காக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மண்கால லா இலாஹ இல்லல்லாஹ், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாரோ, நீங்களும் சொல்லியிருக்கேன், நானும் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு யாரா இஸ்லாத்துக்கு வரேன்னு சொன்னா அந்த வார்த்தையை தான் சொல்லிக் கொடுப்போம். அல்லாஹ் தன வணக்கத்துக்குரிய நான் யாரும் இல்லை சொல்லிக் கொடுப்போம். அந்நஜாத்து பி தௌஹீத் இல்லா, நஜாத் எங்க இருக்குன்னு சொன்னா, வெற்றி எங்க இருக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தௌஹீதுல இருக்கு. அது எப்படி சொல்லணும்னா, ஓ ஃபஹமீன், விளங்கி சொல்லணும். விளங்கி சொன்னா, ஹாதிரு யா ஹாதிரு முஹைதீனி ஹாதிரு, அந்த மாமனிதர் இறந்து போய் விட்டார், அழைப்பாங்களா, வருவாங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு ஃபஹம் இல்ல. என்ன கதீபா இருந்து, என்ன தலைமைமா இருந்து, என்னத்துக்கு ஆக போகுது? எல்கேஜி யூகேஜி தோத்து போன பிறகு நாளை மறுமையில என்ன வெற்றி கிடைக்கும் என்பது குர்ஆன் பேசுகிற சகோதரர்களே. குர்ஆனை கத்தம் ஓதுறதுக்கும் பாத்தியா ஓதுறதுக்கும் பரக்கத்துக்காக வேண்டியும், லைலத்துல் கத்ர் ஓதுவதற்காக வேண்டியும், குர்ஆனை நாங்கள் ரமதான்ல 3 குர்ஆன் முடித்தோம் என்பதற்காக வேண்டியும், சஃபீனா தொழுகைக்காக வேண்டியுமா வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இடத்துல, ரசூலுல்லாஹ் ஆசானா இருக்கும் பொழுது மாணவர்களாக சஹாபாக்கள் இருந்து அதை படிப்பாங்க, அமல் செய்வாங்க. அதற்கு பிறகு அடுத்த ஆயத்துக்கு போவாங்க. சஹாபாக்களை பத்தி பேசுறீங்களே, பத்ர் சஹாபாக்கள், அதுக்கு மௌலிதும் சேர்ந்து இருக்குது. அருமைக்குரியவர்களே, ஆனால் ஃபஹமோட லா இலாஹ சொல்லியிருக்கோமா? ஃபஹம்னா விளங்கி சொல்லியிருக்கோமா? அதுபோல அந்த லா இலாஹ இல்மு தேடுது. அது என்ன அறிவை கொண்டு வருது தெரியாது, நமக்கு தெரியல. ஆனா மௌத்து வரப்போகுது. வஅமலின் லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் யாரும் இல்லை என்று சொன்ன பிறகு எவரையும் வணங்க மாட்டேன், நபிமார்களை வணங்க மாட்டேன், அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கொண்டு போக மாட்டேன், சாலிஹீன்களை கொண்டு போக மாட்டேன், சஹாபாக்களை கொண்டு போக மாட்டேன், இன்னும் சொல்ல போனால் ஜிப்ரீலை கொண்டு போக மாட்டேன், மலாயிக்குமார்களை கொண்டு போக மாட்டேன், எவரையும் கொண்டு போக மாட்டேன். புரியலையே, லா இலாஹ இல்லல்லாஹ் அர்த்தம் புரியலையே. அம்மாவுடைய வயிற்றுல, முஸ்லீமுடைய வயிற்றில் இருந்ததுனால அந்த லா இலாஹுடைய அர்த்தம் நமக்கு அதனுடைய வீரியமும் வேகமும் தெரியலையே. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அமலே சாலிகை தேடுது. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சிதக்கா சொல்லியிருக்கணும், சத்தியமா உண்மையா சொல்லியிருக்கணும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவங்க ரசூலுல்லாஹ்வோட இருந்தாங்க, சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? யாரு? முனாஃபிகீன்கள். ரசூலுல்லாஹ்வோட தொழுதாங்க, சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நபி அவர்களே அவருடைய ஜனாசாவின் பக்கம் நிக்காதீங்க, அவருடைய கபரின் பக்கம் நிக்காதீங்க, ஒரு காலமும் நிக்காதீங்க, அவர்கள் நரகத்தின் அடித்தளத்தில் இருப்பார்கள் என்று குர்ஆன் பேசுகிறதே. அப்ப லா இலாஹ சொன்னதானே செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சபையில இருந்தாங்களே, ரசூலுல்லாஹ் காட்டி கொடுக்காம போனாங்க. ஏன்னா சொன்னா ஆட்டம் கண்டுரும் அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்காம போனாங்களே. இந்த லா இலாஹ்க்கு என்ன இருக்கு? மரியாதை இருக்குது. சிதுகன், உண்மையா கல்பில இருந்து வரணும். இஹ்லாசன், கலப்படம் இல்லாம வரணும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த உடனே அங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை தூய்மைப்படுத்தி, லப்பேக் என்ன அர்த்தம்? லப்பேக்கு லா ஷரீக லக, லப்பேக்கு அர்த்தம் தெரிஞ்சு போனா யாராவது ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாலேயும் ஹஜ்ஜுக்கு போயத்துக்கு வந்த பின்னாலையும் அந்த அந்த நல்லடியார்கிட்ட போய் நின்று கேட்பாங்களா? வசீலா தேடுவாங்களா? அருமைக்குரிய சிந்தனை இல்லை. இந்த லா இலாஹுடைய அர்த்தம் தெரியல. ஏன்னு சொன்னால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நாளை மறுமையிலே காப்பாற்ற போகிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை இமாம் புகாரி, இமாம் முஸ்லிமிலே கொண்டு வருகிறார்கள். தமிழிலே நாம் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் துடியா துடிக்கிறார்கள், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வோடு போராடுகிறார்கள். யாரோடு? அபூ தாலிபோடு, தன்னுடைய சாச்சப்பாவோடு போராடுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? மரண தருவாயிலே சாச்சப்பா பக்கத்தில் நிற்கிறார்கள். இங்க எதிரிகள்லாம் நிற்கிறார்கள். பெரும்பெரும் தலைவன் அபூ ஜஹல் போன்றவன், மோசமானவர்கள் நிற்கிறார்கள். அதாவது அவருடைய பெரியவருடைய மார்க்கத்தை யார் நீங்க புறக்கணிக்க போறீங்க? கௌரவம், பிரஷஜி. இன்னைக்கு பிரஷஜினால தாங்க இந்த கொள்கையில வர முடியல. இது அப்பனோட்டு கொள்கையா, அல்லாஹ்வுடைய கொள்கை? இந்த கொள்கையை நாமளா உருவாக்கணுமா? இப்படி பேசுவதனால நமக்கு பணத்தை கொட்ட போறாங்களா? இல்ல, நாளை கபூர்ல நமக்கு நிற்கும், பூஞ்சோலையாக நிற்கும், கபூர் ஒளிமயமா இருக்கும், கபூர் விசாலமா இருக்கும், மௌத் ராஹத்தா இருக்கும், சொர்க்கம் கிடைக்கும், நம்ம ஜனாசா நமக்கு நிம்மதியா அமையும். அந்த ஒன்றுக்கு தாங்க பேசுறோம். எவனும் பணத்தை தர போறாங்களா? நீங்க கேட்கறீங்களா உங்களுக்கு என்ன கிடைக்க போதா? நாளை மறுமையுடைய வெற்றிக்காக வேண்டியிருக்கும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அபூ தாலிப் இடத்துல, தன் சாச்சப்பா இடத்துல சொன்னார்கள். ஹீன ஹதரவுல் மௌத், மௌத்து அத சக்கராத்தால இருக்கும் போது, சாச்சப்பாவே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க,
சொல்லிட்டு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க பாருங்க, அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் இடத்துல இந்த வார்த்தையை கொண்டு, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு நான் மன்றாடுவேன் உங்களுக்காக வேண்டி. அப்ப இந்த லா இலாஹ என்ன செய்யும்? சொர்க்கத்தில் நுழைய வச்சிரும். இந்த லா இலாஹ என்ன செய்யும்? நாளை மறுமையில வெற்றி தந்துடும். அப்ப இந்த தௌஹீது தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். சகோதரர்களே, ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த களத்தில் நிற்கிறாங்க. வாழ்வா சாவா. ஹதீஸ்ல கந்தக் சொல்லப்படுது, குர்ஆன் வசனத்தில் அஹ்ஸாப் என்று சொல்லப்படுது. அதுல நிற்கிறாங்க. எப்படிப்பட்ட கட்டம் நமக்கு எல்லாம் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். நான் அதாவது கடுமையான கஷ்டம், கடுமையான துன்பம், பசி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்பவும் பசியினுடைய அந்த கஷ்டத்தில் இருக்காங்க. அதாவது அகல தோன்றாங்க. தோன்ற நேரத்தில் என்ன நினைப்பு வருது பாருங்க. ஒரு துவாவை சொல்றாங்க, புகாரி இமாம் கொண்டு வருகிறார். அல்லாஹும்ம, என்னுடைய இறைவா, லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆகிரா, வாழ்க்கை என்பது மறுமையுடைய வாழ்க்கையை தான், வாழ்க்கை வெற்றியா அல்லாஹ் என்று அல்லாஹ் இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த களத்தில் நின்று கேட்கிறார்கள். சாதாரண நம்ம அல்ல. எனவே அல்லாஹுவே ஃபக்ஃபிர் லில் முஹாஜிரின் வல் அன்சார், முஹாஜிரீன்களையும் அன்சாரிகளையும் மன்னித்து விடுவாயாக என்று அல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க. காரணம் என்ன? குர்ஆனை விளங்கி கொண்டாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? உண்மையான வாழ்க்கை அங்கதான், லயல் ஹயவான் அங்கதான் இருக்குது என்று அல்லாஹ் சொல்றான். இது போலியான வாழ்க்கைன்னு சொல்றான். அதை விளங்கி கொண்டதுனால கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கிறாங்க. எனவே மறுமை வெற்றி யாருக்கு இருக்குன்னு சொல்லி ஒற்றைவரில் முடிச்சிடறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பாம்மா மன் சகுலத் மவாசீனு, யார் நல்ல அமலை அதிகமாக கனமாக ஆக்கி கொண்டார்களோ, ஃபௌலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்தான் வெற்றி பெற்றார் என்று மட்டுமல்ல, ஃபஹுவ ஃபீ ஈஷத்தின் ராதியா, அவர்தான் மற்றில்லா மகிழ்ச்சியிலே மறுமையிலே வாழ்வார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஈமான் கொண்டது மவாசீன், அல்லாஹ் திராசை வைத்திருக்கா என்பதை கொண்டுதான் ஈமான் கொண்டோம். நம்ம குர்ஆன் சொல்ற மாதிரி நம்முடைய நல்லமல் கடுகன் விதை அளவுக்கு, அது பாறைக்குள்ள இருந்தாலும் சரிதான், நாம் பாறைக்குள்ள இருந்து செய்தாலும் சரிதான், பூமியிலே செய்தாலும் சரிதான், வானத்திலிருந்து செய்தாலும் சரிதான், நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே கொண்டு வருவான். ஆனால் கை செய்தத்துக்குரியவர்கள், நரகத்துக்குரிய என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யகூலு யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி, என் வாழ்க்கைக்காக வேண்டி ஏதேனும் நல்லமலை முற்படுத்தி வந்திருக்க வேண்டுமே. சொத்துகள் கிடக்குது, துனியாலே சுகங்கள் கிடைக்குது, மக்களுக்காக வேண்டி பாடுபட்டேன், தோப்புகள் கிடக்குது, துரோகங்கள் கிடைக்குது, வாகனங்கள் கிடக்குது, நகை நட்டுகள் கிடக்குது, எல்லாம் இருக்குது, அனைத்தும் கபருக்கு வருமா? ஆனால் அல்லாஹுக்காக வேண்டி என்ன நான் சேமித்து வைத்தோமோ அதுதான் வரும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாளைக்காக வேண்டி, நாளை என்பது மறுமை, என்ன செய்திருக்கோம், உட்படுத்தி வச்சிருக்கோம், பார்த்துக் கொள்ளுங்க, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நன்மை செய்யறதுக்கு இந்த ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்ம பெரிய பிரமாண்டமா செய்யும், அதற்காக ரொம்ப கஷ்டப்படணும், பெரிய அமல்கள்லாம் செய்யணும், மணி கணக்கில் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். கண்மணி சொல்லி காட்டுறாங்க, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ். பெருமானார் சொல்றாங்க, நாளை மறுமையில திராச பயங்கரமா இடக்கூடியது. அல்லாஹ் சின்னதை பெருசாக்குனா நமக்கு பெருசா தெரியல, நம்ம பெரிய பிரமாண்டமா நினைக்கிறோம். கலிமத்தானி, ரெண்டு வார்த்தை, ஹஃபீஃபத்தானி அல் லிசானி, நாவுக்கு சொல்றதுக்கு லேசா இருக்கும், ஸகீலத்தானி ஃபில் மீசான், மறுமையுடைய திராசுல பயங்கரமா இட கொடுக்கும். சுப்ஹானல்லாஹி பிஹம்தி, சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த ஷிர்க்கு வச்சுட்டு சொல்லிட்டுனா ஒன்றும் கிடைக்க போறதில்லை. அந்த ஏகத்துவத்தை தென்றலோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நேரத்தில் சொல்லணும் வெற்றி கிடைக்கும். அல்லாஹ் மறுமையுடைய வெற்றிக்கு குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், 4 சொல்லி காட்டுறான். ஒமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், ரசூலுக்கும் சுன்னாவுக்கும் கட்டுப்படணும். அடுத்து அதாவது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது எப்படி கடமையோ அது போல ரசூலுக்கும் நம்ம கட்டுப்படணும். அல்லாஹ் பல்வேறு இடத்துல சொல்லி காட்டுறான். அது ஒரு இபாதத்தா சொல்லி காட்டப்படுது. எப்படி கட்டுப்படுறது? அல்லாஹ் ரசூலும் இதை தீர்ப்பு சொன்னார்களோ, அல்லாஹ் ரசூலும் இதை தடுத்தார்களோ அதுல இருந்து தடுத்துக் கொள்வது. அடுத்து வயக்ஷல்லாஹ், அல்லாஹ் பயப்படணும், வயத்தகி, அவனை அஞ்சணும், ஃபௌலாயிக ஹுமுல் ஃபாயிஸூன், இவர்கள் தான் வெற்றியாளர்கள். அப்ப அல்லாஹ்வை பயப்படுறதுக்கு இது போன்ற இல்முடைய மஜ்லிஸ் தேவை. அல்லாஹ் சொல்றான்ல, இன்னமா யக்ஷல்லாஹ, அல்லாஹ்வை அஞ்சுவதெல்லாம் யாரு? மின் இபாதில் உலமா, அறிஞர்கள் தான். உலமாக்கள் அந்த உலமாக்கள் அல்ல. உலமானா அல்லாஹ்வை அறிந்தவர்கள், ரசூலை அறிந்தவர்கள், மார்க்கத்தை அறிந்தவர்கள், தீனை அறிந்தவர்கள், தௌஹீதை அறிந்தவர்கள், அவர்கள் தான் அல்லாஹ்வை பயப்படுவாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கு மறுமையுடைய வெற்றி இருக்கிறது என்று சொல்லி கூறி, ரப்பல் ஆலமீன் எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன் பிரகாரம் நடப்பதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வான் என கூறி இந்த சிறிய தாலிமுறை நிறைவு செய்கிறேன்.
وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.